தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநகராட்சி நகராட்சிகள் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சி பேரூராட்சிகள் உருவாக்கம் பற்றி ஆட்சேபனைகள் இருந்தால் 6 வாரங்களில் தெரிவிக்கலாம். பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நாளை செமஸ்டர் வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் வெளியாட்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டுப்பாடு, நடைபயிற்சிக்கு அனுமதி அளிக்கப்படாது என்றும், உணவு டெலிவரி ஆட்கள் பிரதான வாயிலில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் NSS, ரெட் கிராஸ் உள்ளிட்ட பயிற்சிகளின் போது மாணவர்களுடன் வகுப்பாசிரியர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து நிர்வாகம் அறிவுறுத்தல். பொங்கல் சிறப்பு ரயில்களில் சில நிமிடங்களில் விற்றுத் தீர்ந்த டிக்கெட்டுகள். நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் முன்பதிவு செய்யலாம். சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் இன்று 9 மணி நேரம் பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கப்படும். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் சேவைகளில் மாற்றம். தாம்பரத்திலிருந்து மின்சார ரயில்கள் ரத்தான நிலையில் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்கள் கடும் அவதி. போதிய பேருந்து வசதி இல்லை என்றும் புகார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் K. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுகவின் முரசொலி நாளேடு விமர்சனம். அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா K. பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்றும் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனுக்கு பதவி நீட்டிப்பு இல்லை என தகவல். பதவி நீட்டிப்பிற்கு கட்சியின் மத்திய குழு பரிந்துரை செய்யவில்லை என்றும் தகவல் வெளியானது. சிந்துவெளி எழுத்து வடிவம் குறித்து விளக்கமளிக்கும் அமைப்பிற்கு $1 மில்லியன் பரிசு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் கீழடியில் கிடைக்கும் குறியீடுகளும் 60% ஒத்துப்போவதாக முதலமைச்சர் பேச்சு. இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழை தவிர்த்து எழுத முடியாது என்றும் உறுதி. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்களை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் TNPSC மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எத்தனை பேர்? விவரங்களை வெளியிடாமல் மூடி மறைப்பது ஏன் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் காலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பென்றும் வானிலை மையம் கணிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவை வீழ்த்தி பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா. 3வது முறையாக ஆஸ்திரேலிய மண்ணில் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்த இந்திய அணி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தது இந்தியா. ஜூன் மாதம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள உள்ள ஆஸ்திரேலியா. ஹைதராபாத்தின் சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீன் நிபந்தனையை அடுத்து ஆஜரானார்.
ஓயோ தங்கும் விடுதிகளில் திருமணமாகாத ஜோடிகளுக்கு இனி அறை கிடையாது. திருத்தப்பட்ட புதிய விதியில் அறிவிப்பு. வால்பாறையிலிருந்து சாலக்குடி செல்லும் சாலையில் பேருந்தை வழிமறித்து நின்ற கபாலி யானையால் பரபரப்பு. போக்குவரத்து நெரிசல், பயணிகள் கூச்சலிட்டதால் மெதுவாக பின்னோக்கி சென்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கரும்பு காட்டிற்குள் 12 அடி நீள மலைப்பாம்பு. தீயணைப்பு வீரர்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். நல்ல கதை கிடைத்தால் ரஜினியுடன் இணைந்து படம் பண்ணுவேன். இயக்குநர் சங்கர் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. திரும்பி நீங்க ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு வாய்ப்பு. அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B செயற்கைக்கோள்கள் நாளை காலை 9 மணிக்கு ஒன்றிணைக்கப்படும் என்ற தகவலை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு இந்த பணி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு நாளை அது இணைவும் பணி என்பது தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது நாளை காலை நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்ல இஸ்ரோ எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது? காயத்ரி, குறிப்பாக கடந்த 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் விண்கலம் வருகின்ற 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு விண்வெளியில அந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வானது தற்பொழுது காலை 9 மணிக்கு நடைபெற இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக விண்வெளியில 2035ஆம் ஆண்டு இந்தியாவின் சார்பில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டப்பட இருக்கிறது. இதற்கான முதல் ஒரு பணியாகத்தான் தற்போது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என்ற 2 விண்கலன்கள் கடந்த 30ஆம் தேதி இஸ்ரோவினுடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டபடி தற்போது வருகின்ற 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் நடைபெற இருக்கிறது. இந்த வெற்றி என்பது உலகினுடைய மிக முக்கியமான ஒரு வெற்றியாக கருதக்கூடிய வகையில இந்தியாவுடைய இஸ்ரோவினுடைய ஒரு சாதனையாக இருக்கும் என்று தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய சூழலின்படி 2 கிலோமீட்டர் அளவு இடைவெளியில் தற்போது இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.